உடல் அரிப்பு தினமும் ஏற்படுதா? நீங்க யூஸ் பண்ற சோப்பை மாத்தி பார்த்திருப்பீங்க. பல கிரீம்களை தடவி பார்த்திருப்பீங்க. சில நாட்கள் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா மறுபடியும் அரிப்பு ஏற்படுதா? நீங்க எத்தனை கிரீமை மாத்தி மாத்தி போட்டாலும் எந்த பயனுமே இல்லைங்க. ஏன்னா பல நேரங்கள்ல ஸ்கின் ப்ராப்ளத்தினால மட்டுமே இந்த உடல் அரிப்பு ஏற்படுறது இல்ல. உள்ளுறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடம்பு இந்த அரிப்பு மூலமா தனக்கு உதவி தேவைப்படுது அப்படிங்கறத தெரியப்படுத்துது. இதுல முக்கியமான விஷயமே உங்களுக்கு எந்த இடத்துல அரிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான். நம்ம உடல்ல எங்கெங்க அரிப்பு ஏற்படுது அப்படிங்கறத வச்சே எந்த உறுப்புல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம எளிதா கண்டுபிடிக்கலாம். இதனால நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எந்தெந்த இடத்துல உடல் அரிக்கும் போது எந்தெந்த வார்னிங் சைன்ஸா நம்ம உடம்பு கொடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். இப்ப நமக்கு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜுரம் அப்படிங்கிறது ஒரு நோயான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஜுரம் அப்படிங்கறது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங் சிக்னல். நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாலோ இல்ல வீக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டாலோ அது ஜுரமா நமக்கு வெளிப்படுது. அதே மாதிரி தாங்க இந்த உடல் அரிப்பு அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது ஒரு வார்னிங் சிக்னல். பல நேரங்கள்ல உடல் அரிப்பு ஸ்கின் ப்ராப்ளத்தினால ஏற்படுதுதான். நம்ம சருமம் ரொம்ப வறண்டு போகும்போதும் அலர்ஜி ஏற்படும் போதும் பூச்சிகள் ஏதாவது நம்ம கடிச்சாலும் இந்த உடல் அரிப்பு ஏற்படுது. அதுவே தொடர்ந்து பல வாரங்கள் திரும்ப திரும்ப இந்த அரிப்பு ஏற்பட்டுட்டே இருந்தாலும் அது கூடவே சில அறிகுறிகளை நம்ம உடம்பு காட்டும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல பிரச்சனை நம்ம லிவர்ல இருக்கலாம், கிட்னிகள்ல இருக்கலாம், சத்து குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி வேறு சில பிரச்சனைகளாலையும் உடல் அரிப்பு ஏற்படும் போதுதான் நம்ம எந்த கிரீமை மாத்தி மாத்தி போட்டாலுமே கூட உடல் அரிப்பு குறையறதே இல்லை. முக்கியமா நம்ம உடம்புல 4 இடங்கள்ல அரிப்பு ஏற்படுது. அது கூடவே சில வார்னிங் சிக்னல்ஸையும் நம்ம உடம்பு நமக்கு அனுப்புது. அது என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிக்னல்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது நம்முடைய உள்ளங்கைகள்லயும் பாதங்களுக்கு அடியிலையும் ஏற்படக்கூடிய அரிப்பு. அதுவும் முக்கியமா பலருக்கும் இந்த உள்ளங்கைகள்லயும் பாதங்கள்லயும் அரிப்பு இரவு நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கே தெரியாம தூக்கத்துல நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த அரிப்பு எதனால ஏற்படுது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நம்ம உடம்புல லிவரோட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல டைஜஷன் நல்லா நடக்கணும்னா அதுக்கு பைல் ஜூஸ் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் தேவை. இத லிவர் தானே தயாரிக்குது. இந்த பைல் ஜூஸ் இருந்தாதான் நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற கொழுப்புகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா செரிமானம் ஆகும். இந்த பைல் ஜூஸ்ல இயற்கையான சில பொருட்கள் இருக்குங்க. அதுக்கு பேரு தான் பைல் சால்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைல் ஜூஸ் நம்ம குடலுக்குள்ள போகும்போது தான் டைஜஷன் சிறப்பா நடக்குது. அதுவே நம்ம லிவர் ஆரோக்கியமா இல்ல அப்படின்னா இதனால இந்த பைல் ஜூஸ்ல இருக்கக்கூடிய பைல் உப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ரத்தத்துல சேர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட சுத்தி வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற சென்சிட்டிவான நரம்புகளை இது இரிட்டேட் பண்ணுது. அந்த சமயங்கள்ல நம்முடைய உள்ளங்கைகள்லயும் பாதங்கள்லயும் தான் முதல்ல இந்த அரிப்பு ஏற்படுது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்முடைய பாதங்கள்லயும் உள்ளங்கைகள்லயும் நமக்கு கூச்ச உணர்வு எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ உள்ளங்கைகள்ல அரிப்பு ஏற்பட்டாவே அது லிவர் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இது கூடவே சில வார்னிங் சிக்னல்ஸையும் சேர்த்து நம்ம உடம்பு அனுப்புனா மட்டும்தான் அது லிவர் ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கண்கள் மஞ்சளா இருந்தாலோ சரும நிறம் மஞ்சளா இருந்தாலோ அது ஒரு வார்னிங் சிக்னல். யூரின் மஞ்சள் நிறத்துல போறது, ரொம்பவே டயர்டா இருக்கிறது, பசியே இல்லாம இருக்கிறது, நம்ம உடம்போட வலது புறத்துல மேல் வயிறுல வலி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இதை கவனிக்கணும். இந்த வார்னிங் சிக்னல்ஸோட சேர்த்து உங்களுக்கு உள்ளங்கைகள்லயும் பாதங்கள்லயும் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க கண்டிப்பா உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். அடுத்ததா கால்கள் மற்றும் கணுக்கால்கள்ல ஏற்படக்கூடிய அரிப்பு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கணுக்கால்கள்ல எப்பவுமே அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுவும் முக்கியமா சாயந்தர நேரத்துல தான் இது ரொம்பவே அதிகமா இருக்கும். அது கூடவே கூச்ச உணர்வும் மறுத்து போற தன்மையும் ஏற்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எலக்ட்ரிக் ஒயரை மாதிரி தாங்க. எலக்ட்ரிக் ஒயர் என்ன பண்ணும், கரண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் நம்முடைய சருமத்திற்கும் பிரெயினுக்கும் நடுவுல மெசேஜ்களை அனுப்புது. நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாகும் போது இந்த நரம்புகள் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி டேமேஜ் ஆன இந்த நரம்புகள் தவறான மெசேஜ்களை நம்முடைய மூளைக்கு அனுப்புது. இப்ப நம்ம ஸ்கின்ல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட கூச்ச உணர்வு ஏற்படுது, எரிச்சல் ஏற்படுது அப்படிங்கிற தவறான மெசேஜ்களை நம்ம மூளைக்கு அனுப்புது. இதனால தாங்க டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மதமதப்பு ஏற்படுது. சரிங்க, இது கூடவே என்னென்ன சிக்னல்களை நம்ம உடம்பு அனுப்புனா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக தாகம், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, அதிக பசி, ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டா
பார்த்தா அது ஆறுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகிறது, பார்வை மங்கலாகிறது, பாதங்கள்ல கூச்ச உணர்வு ஏற்படுறது. இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு உடல் அரிப்பும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அடுத்ததா முதுகுலையும் கைகள்லயும் நமக்கு அரிப்பு ஏற்படும் போது அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். கைகள்லயும் முதுகுலையும் அரிப்பு ஏற்பட்டாலும் பல நேரங்கள்லயும் இரவு நேரத்துல தாங்க இது ரொம்ப அதிகமாகுது. நம்ம மாறி மாறி படுத்து பார்ப்போம், கிரீம்களை கூட தடவி பார்ப்போம். இருந்தாலுமே இந்த அரிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்க, அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளுமே நம்முடைய கிட்னி ரத்தத்தை சுத்தம் செஞ்சு அதுல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் யூரின் மூலமா வெளியேற்றுது. இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் என்ன வேலை செய்யுமோ அதே தாங்க நம்முடைய கிட்னி நம்ம உடம்புக்குள்ள செய்யுது. இப்ப வாட்டர் பியூரிஃபையர் நல்லா வேலை செய்யற வரைக்கும் தண்ணீரை நல்லா சுத்தமாக்கி கழிவுகளை வெளியேற்றும். ஆனா அது சரியா வேலை செய்யல அப்படின்னா தண்ணீர்ல அழுக்குகள் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்முடைய எலும்புகள், தசைகள், செல்கள் இதெல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தேவை. ஆனா அந்த பாஸ்பரஸ் சரியான அளவுல மட்டும்தாங்க இருக்கணும். இப்படி நம்ம ரத்தத்துல அதிகப்படியா இருக்கக்கூடிய பாஸ்பரஸை வெளியேற்றுறது தான் நம்முடைய கிட்னிகளோட வேலை. இப்போ கிட்னி சரியா வேலை செய்யல அப்படின்னா இந்த அதிகப்படியான பாஸ்பரஸும் வேஸ்ட் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே சேர ஆரம்பிக்குது. இது நமக்கு ரத்தத்துல கலக்கும் போதும் நம்முடைய முதுகு பகுதியிலையும் கைகள்லயும் அரிப்பு ஏற்படுது. சரிங்க, இது கூடவே என்னென்ன வார்னிங் சிக்னல்ஸ் எல்லாம் இருந்தா நமக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். உங்க கண்களை சுத்தி வீக்கம் இருந்தாலோ, பாதங்கள்ல, கணுக்கால்கள்ல வீக்கம் இருந்தாலும், சிறுநீர் கழிக்கும் போது நுரையோட இருந்தாலோ, ரொம்ப டயர்டா இருக்கு, பசியே இல்ல, கொமட்டல், மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உடனே டாக்டரை போய் பார்க்கணும். நான்காவது பாத்தீங்கன்னா உடம்பு முழுவதுமே அரிப்பு ஏற்படுறது. நீங்க புதுசா எந்த சோப்புமே மாத்தல, பூச்சிக்கடிகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படல, ஆனாலும் வாரக்கணக்குல உடல்ல அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. ஏதாவது அலர்ஜியா இருக்கலாம், இல்ல நீங்க சாப்பிடுற மருந்துகளால கூட இந்த அரிப்பு ஏற்படலாம். ஆனா சில நேரங்கள்ல தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், இரும்பு சத்து குறைபாடு, வைட்டமின் B12 குறைபாடு, ரத்தத்துல ஏதாவது கோளாறுகள் இருந்தா கூட இந்த உடல் அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சரிங்க, இது கூட என்னென்ன வார்னிங் சிக்னல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். திடீர்னு உடம்பு ரொம்ப வெயிட் குறையிறது, ஜுரம் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறது, தூங்கும் போது வேர்த்து வேர்த்து கொட்டும் சில பேருக்கு, கண்கள் மஞ்சளா இருந்தாலோ, கால்கள்ல வீக்கம் அதிகமா இருந்தாலோ இந்த உடல் அரிப்பு உடம்புக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கான அறிகுறி தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் அரிப்பு அதிகமா இருக்கும் போது எப்பவுமே எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாத மாய்ஸ்சரைசர் இதா இருந்தா மட்டும் நீங்க தடவுங்க. குளிக்கும் போது ரொம்ப சூடான தண்ணி வச்சு குளிக்காதீங்க. அந்த நேரங்கள்ல நல்ல லூஸான காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க. முக்கியமா உங்க நகங்களை நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சொரியும் போது உங்க உடம்புல நிறைய புண்கள் ஏற்படலாம். எங்க அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நல்லா திக்கான ஒரு டவல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தண்ணியில போட்டு புழிஞ்சு எடுத்துட்டு அந்த இடங்கள்ல நீங்க வச்சு கொடுக்கலாம். எங்க அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நல்லா திக்கான ஒரு டவல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தண்ணியில போட்டு புழிஞ்சு எடுத்துட்டு அந்த இடங்கள்ல நீங்க வச்சு கொடுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சா உங்களுடைய நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, அன்பானவர்களுக்கோ இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.